ஏன் தெரியுமா வந்து அரிசி, கோதுமை உணவுகள்லாம் உப்பு போட்டு சமைச்செல்லாம் சாப்பிட்றாங்க. இதெல்லாம் அளவுக்கு அதிகமான வலிமை தரக்கூடிய. இந்த அளவுக்கு அதிகமான வலிமை ஏன் தேவை தெரியுமா? அடிமைப்படுத்துவதற்கு தான் இந்த அளவுக்கு அதிகமான வலிமை தேவை. அன்பு செலுத்துவதற்கு இந்த இந்த அளவுக்கு அதிகமான வலிமை தேவையில்லை. இயற்கையான வலிமையே நமக்கு போதுமானது. இப்போ நம்ம மற்றவங்கள வேலை வாங்குகிறோம், தொழிலில் உள்ள அடிமைத்தனம், அது ஒரு அடிமைத்தனம் தான். பிறரை வேலை வாங்குவதற்கு உங்களுக்கு அளவுக்கு அதிகமான வலிமை தேவை. அப்போ உங்களுக்கு அதற்கு அளவுக்கு அதிகமான வலிமை தருகிற ஒரு உணவை நீங்கள் சாப்பிட்டாகணும். அப்போ தான் இந்த மாதிரி கேழ்வரகு, அரிசி, கோதுமை இது போன்ற உணவுகளை மனிதர்கள் சாப்பிட்டார்கள். அதனால் வந்து மாமிசம்லாம் ஏன் சாப்பிட்றாங்க? ஏன்னா மற்றவங்கள வேலை வாங்குறதுக்கு, மற்றவங்கள அடிமைப்படுத்துறதுக்கு இந்த மாதிரி அளவுக்கு அதிகமான வலிமை தேவை. அந்த அளவுக்கு அதிகமான வலிமை தருகிற உணவுகளை மனிதர்கள் சாப்பிடுகிறார்கள், சமைத்து சாப்பிடுகிறார்கள். அதனால் வந்து இந்த என்னைக்கு வந்து இந்த உலகத்தில் அடிமைத்தனம் என்பது இல்லையோ அன்னைக்கு வந்து மனிதர்கள் வந்து இந்த அளவுக்கு அதிகமான வலிமை தருகிற உணவுகள் மனிதர்களுக்கு தேவையில்லை என்றாகி விடுகிறது. இயற்கையான உணவுகளே போதுமா. என்றைக்கு மனிதர்கள் அன்பு செலுத்த தொடங்குகிறார்களோ அன்றைக்கு அடிமைத்தனம் இல்லாத அந்த மனித வாழ்க்கையில் அன்பு செலுத்துவதற்கு ஏற்ற உணவுகள் தான் மனித உணவுகள், அதாவது இயற்கை உணவுகள், அதாவது காய்கறிகள், பழங்கள், கீரைகள், கிழங்குகள், பயிர்கள், பருப்புகள், கடலைகள், காளான், இலைத்தலைகள். இதுதான் மனித உணவு. இதை மட்டும்தான் சாப்பிடுவார்கள். இதை மட்டும் சாப்பிட்டால் தான் அன்பு செலுத்த முடியும். இதை தவிர மீது எந்த உணவை சாப்பிட்டாலும் இறைச்சி, மாமிசம், பால், தயிர், மோர், வெண்ணெய், நெய், தேன் இதெல்லாம் சாப்பிட்டாக்கா உங்களால் பிறரை அடிமைப்படுத்த தான் முடியுமே தவிர அன்பு செலுத்த முடியாது.